அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் 30 வயசு தாண்டினாவே என்ன வருதுங்களா? முழங்கால் வலி. நான் வேற ப்ராடக்ட் முன்னாடி காமிச்சனால என் மக்கள் கரெக்டா சொல்லிடுறாங்க. இன்னைக்கு முன்னதான் முழங்கால் வலிங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 50 வயசுலாச்சு தாண்டும் போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு முழங்கால் வலி அப்படிங்கிறது வரும். இன்னைக்கு முழங்கால் வலிக்காக எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போய் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் இன்னைக்கு முழங்கால் வலி சரி பண்ண முடியலன்னு இன்னைக்கு கஷ்டப்படுறவங்கள தான் பார்ப்போம். உண்மைதான். இப்பெல்லாம் 30 வயசுக்கு மேல போயிட்டாவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா முழங்கால் வலி அப்படிங்கிறது வந்துடுது. எல்லாமே உடம்புல உள்ள சத்துக்கள் குறைபாடு தான். இன்னைக்கு அந்த மாதிரி மேற்பட்டு இன்னைக்கு முழங்கால் வலியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இன்னைக்கு பேக் பெயினா இருந்தாலும் அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு 38 ராஜ மூலிகையில இன்னைக்கு தைலமா ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு அற்புதமா கொடுத்துருக்காங்க. கூட நோவேதனா ஜெல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தேய்க்கும் போது இன்னைக்கு முழங்கால் வலியா இருக்கட்டும், பேக் பெயினா இருக்கட்டும், இன்னைக்கு ஸ்பைனல் கார்ட் பிரச்சனையா இருக்கட்டும், அத்தனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு. இந்த ஆயிலை மட்டும் பாத்தீங்கன்னா தனியாவே இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா வாரம் தலையில எண்ணெய் வச்சு குளிக்கிற பழக்கம் இருக்குங்களா? யாருக்குலாம் எண்ணெய் வச்சு குளிப்பீங்க? சாப்பி பரவாயில்ல. இத்தனை கூட்டத்துல ஒரு 4 பேர் ரெகுலரா ஃபாலோ பண்றீங்களாங்க சார்? பரவாயில்ல, சூப்பர். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தலைக்கு எண்ணெய் வச்சா கூட என் பையன் சொல்றது, தலைக்கு எண்ணெய் வைத்தாங்க அப்படின்னா அதை வச்சுட்டு மூஞ்சில வலியுதுமா, அதை யாருமா வைக்கிறதுன்னு கேக்குறான். ஸ்கூலுக்கு போகும்போது இப்பயே பாத்தீங்கன்னா தலையில எண்ணெய் வைக்க மாட்டீங்க. ஏன்னா இன்னைக்கு பரட்ட தலையா போறதுதான் அவங்களுக்கு ஃபேஷன் அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிருக்கு. உண்மைதானே? உங்க வீட்டுல குழந்தைங்க எப்படி இருக்காங்க? என் வீட்டுல என் பையன் அப்படிதான் பண்றான். சொன்ன வச்சு கேட்க மாட்டீங்க. அப்படி இருந்தா வருஷத்துக்கு ஒரு தடவை பாத்தீங்கன்னா இந்த ஆடி 18 இன்னைக்கு எல்லாமே தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சிங்களா? இன்னைக்கு குளிர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லெண்ணெய் வச்சு குளிப்போமா எல்லாருமே? இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பழக்கமே இன்னைக்கு மறந்து போச்சு. இன்னைக்கு அந்த தலையில எண்ணெய் வச்சு குளிக்கிறதுக்கும் இன்னைக்கு நம்மளோட ஆயில் யூஸ் பண்ண முடியும். இன்னைக்கு ஆயில் பார்த்து எல்லாமே பண்றாங்க பாத்தீங்களா? அதுக்கு யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு ஜென்ஸா இருந்தா இன்னைக்கு புதன் சனிக்கிழமை, லேடிஸா இருந்தா செவ்வாய் வெள்ளி, இந்த 2 நாள் இதுலயும் கணக்கு இருக்குது. இன்னைக்கு லேடிஸ் செவ்வாய் வெள்ளி வச்சு குளிக்கணும். ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமையும் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எக்காண்டு ஒண்ணுன்னு யாரும் தலையில எண்ணெய் வச்சு குளிக்க கூடாது. எனக்கு மேம் தான் அழகா சொல்லுவாங்க. அவங்க ஆட்சி சொல்லுவாங்களாம், நாதி தேவைன்னா ஞாயிற்றுக்கிழமை தலையில எண்ணெய் வச்சு குளிப்பா அப்படின்னு. உண்மையாலுமே அந்த பழமொழி நான் இங்க வந்துதான் கேள்விப்பட்டேன். அதனால இன்னைக்கு அந்த ஆயில இந்த மாதிரி இன்னைக்கு பல வகையில யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னைக்கு நோவேதனா ஜெல், இன்னைக்கு ரத்தக்கட்டு அந்த மாதிரி எல்லாம் ரத்தக்கட்டுக்கு, இன்னைக்கு வீக்கம், திடீர்னு கால் ஒரு ஸ்லிப் ஆகுது அப்படின்னா கால் வீங்கிக்குது அல்லவா, அந்த மாதிரி வகைகளுக்கு இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப பாருங்க, ஒரு ஆயிலும் ஒரு பேஸ்டும் இன்னைக்கு பல விஷயங்களுக்கு பல விதமா இன்னைக்கு நம்மளால பயன்படுத்த முடியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு அற்புதமா கொடுத்திருக்கிறாங்க.